இருக்க கூட்டம் ரொம்ப சுருங்குது. தம்பி நீ எதிர்த்து பேசுனீங்கன்னா நெளிவ போகிறதோ நீ. மாப்பிள்ளை பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இல்லை யாராருக்கு பிறந்த நாளாடா? மையனுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். உப்புளி கொண்டு பாண்டிக்கு வாழ்த்து. ஏழை சொரிக்குளம் பாண்டியவன். ஏன் இந்த கூட்டம் குறையுதுன்னா, ஏன்னு தெரியாம தானடா வந்துக்கிட்டு இருக்கேன். பூரா என் தம்பிகள் தான், என் உசுறு தான் உட்காந்துருக்கு. இடது பக்கம் எம்கேஆர் பையன் எங்க காலத்துக்கு போட்டு சொல்றான் பாரு. இடது பக்கம் தான் சனி போதாடா. பின்னாடி போயிட்டு வரான். நீர் கடுப்புன்னு நினைச்சேன், அவன் நீரே கடுப்பா போட்டிருக்கேன். ஆனா என்ன கூட்டம் கொஞ்சாலும் மைசெட்டை கழட்ட முடியாதானே இருட்டில். எங்க அப்பா கதையாயிரும் உனக்கு. நீ பாட்டுக்கு இருட்டில் போய் முருங்கை மரத்தில் ஏறிட்டு கொலா கிடக்கணும் பார்த்தா ஓன் கொலா அதாயிரும். என்னென்ன எப்படி உட்காந்துருக்கேன்? ஒட்டவடா அந்த தார்பாயை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. கொஞ்சம் கேமரா ஒயிடு வைங்க சார், க்ளோஸ்அப் போங்க. இந்த தார்பாயில் உட்காந்துருக்குல்ல பொம்பளைய, எங்க அக்கா, அதுக்குதான் அந்த தார்பாய் ஓனர். இது இந்த ரெண்டு கிளவியும் எப்போ எந்திரிக்க நம்ம சுருட்டிட்டு போவோம்னு அது உட்காந்துருக்கு. கட்டிங் கேமரா மேடம் ஃபோக்கஸ். வந்தார் ஒரு நாரதர். எந்த மியூசிக் இல்லை வர ரீடைம். பக்கத்து ஒரு நாள் சடாக்குன்ட்டேன். இவன் ரெண்டாவது பக்கத்து இருக்குன்ட்டேன். ரொம்ப தூரத்தூரை பற்றி அடித்தேன். ஐயனார் இது கிசும்பு. அப்பப்போ கெட்ட வார்த்தை வந்துச்சுன்னா பீப் போட்டுக்குங்க. விஜய் டிவி பிப்பாஸ் மாதிரி. வந்த நாரதர் பேர் என்ன? இது கிருத்துரோ தானே. ரொம்ப அடிக்கூடாது, அந்த வசனங்கள் கேட்காது மக்களுக்கு. கிண்ணு முடிச்சுக்க. உண்மையிலே பேர் அருள்மணியா இல்ல 3.5 மணியா? நினைச்சல அந்த காமெடி வரும்னு. ஆமா, இவர்தான் எனக்கு ஸ்கிரிப்ட் எழுதி புலம் தள்ளிட்டாரு. தன்னால என்ன செய்யணும்னு தெரியாம இருக்கேன்டாயா. நான் வரும்போது இருந்த இடத்துக்கு இப்போ வித்தியாசம் இல்லையாடா. அந்த அன்னை விடுற குரட்ட சத்தம் இங்கே கேட்குதுன்னா அப்போ வீட்டில் பொண்டாட்டி எப்படி இருக்குன்னு. நான் சந்திக்காத நாரதரே கிடையாது. யாருன்னு கேட்குறாங்களா? பத்தியா யாருன்னு சந்திச்சீங்க? முத நான் சந்திச்சது இடியப்பம். இடியப்பம்னு நாரதர் யாராவது? பாண்டா கிடையாது. ஆனா பாண்டா ஏவி விட்டுட்டு மேலூர்ல தெரியாம பாரு. வணக்கண்டா முள்ள கொடூரமா சேவக்கறி பயலுகண்டா எலும்போட. ஒவ்வொரு ஆள் பாக்கெட்ல எடுத்துட்டு வருவானப்பா. பாக்கெட் எடுத்துட்டு வருவான. 100 கொண்டு வரேன். தூக்கி கொண்டு வந்த ஆளை எடுத்துட்டு வண்டியாக்க வந்து ஏதாவது டைலாக் பேசியாம் பாரு. மாமா மரியாதைக்குரிய இந்த கிராமத்தை சேர்ந்த அக்கா பாண்டியம்மாள் அவர்கள் மாமா பாபு நகர் அளிக்கின்ற எம்கேஆர் அவர்களுக்கு 100 ரூபாய் அன்பளிப்பாக அளித்திருக்கின்றார்கள். நீயே வச்சு சரக்கு போட்டுக்க போ. கொடுத்தாங்களா இல்ல வம்படியா கழுத்தை பிடிச்சுவ? யாரு? ரொம்ப நன்றிக்கா. என்ன வாங்கினாலும் இப்பயும் பாவத்தில் இருக்கக்கூடாது. அந்த 100 ரூபாய் நான் கஷ்டப்பட்டு வாங்கி உனக்கு கொடுக்கவா? அதை கொடுக்குறான்னு நான் பாருவேன். வேனில் போகும்போது என்னை பேசிட்டு போவேன் எங்கள் மச்சான் அருள்மணி. ஏன் அவருக்கு அருள்மணின்னு அவர் தந்தையார் பேர் வச்சார்னா, அருள் பிடிச்சா தானடா மணி ஆட்டாரு பூசாரி. நம்ம ஆளுகளே கை தட்டினா நம்மளை என்னடா சொல்லுவாங்க? அவங்களே கூட்டு வந்து தட்டிட்டு போக லேசா பேசுறா முருகா. அவங்க ஊருக்கார தட்டணும்ப்பா. நீங்க எமோஷன் ஆகிறிய. தட்ட நேரம் தட்ட மாட்டாங்க. போய் யாரு அருள்மணி படிச்ச படிப்புக்கு எங்கிட்டாவது போயிருக்கலாம். எங்கிட்டு போக தெரியல. ஏனே பஸ்ஸுக்கு காசு இல்லையா? நல்லா
டைலாக் தான், சிரிச்சிருந்தா ஒத்துருப்பேன். ஆனந்த மாமா சிரிச்சி. ஆனால் படித்த ஒரு பட்டதாரி தன் தந்தை எந்த கலையில் இருக்கிறாரோ அதே கலையில் இருந்து சாதித்து கொண்டிருக்கிறார் இந்த இளைஞன், நாரதர் வேஷம் போட்டவர். இவளை கைதட்டு வாங்கி கொடுக்குறேன், என்னைட்டும் கேட்காத கேள்வி கேட்பேன். என்ன வேணா கேட்டு. 1972 நான் பப்பனுக்கு வந்தேன். அப்படி சொன்னா ஊர் ஏத்துக்குருமா? கொஞ்சம் ஏத்தி சொல்றேன், சொல்லுங்கண்ணே. இதுல வந்தேன். வருஷம் மறந்துருச்சு. 2005 வந்தேன். 10, 20. அப்ப நான் எங்க அம்மா வயித்துக்குள்ள இருந்தேன். கொஞ்சம் குனிறியா? 2 அடி அடிச்சுக்கிறேன். அப்புறம் முத நான் சந்திச்ச நாரதர் யாருன்னா, யாருண்ணே? பரம மயன். அப்புறம் தானே நாரதர். பரம மையனா இந்த காமெடிலாம் பழசு. வரிச்சொரு பழனியப்பே அவர் இறந்து போயிட்டாரு. என்னப்பா? செத்து போயிட்டாருன்னு. இன்னைக்கு அவர் உயிரோட இல்ல. அப்ப இவன் கேரத்துக்கு வர முடியாது, மாலை போட்டிருக்கேன். எப்ப செத்தாரு? போன வாரம். எங்க தாத்தாடா, என்னை தூக்கொண்டு வளர்த்த எங்க தாத்தா. அவட்ட தானே நான் சரக்கு அடிக்க கத்துக்கிட்டேன். சத்தி உன்னை கம்முக்கிட்டு குளிச்சாமி முகம் தெரியுது. பாட்டு பாடவா? சாமியார சந்திக்கிறேன். கானகத்தில் பாட்டு பாடும் இந்த அற்புதமான சாமி யாரையா? அங்க நடிச்சார். ஹலோ ஹலோ. எப்ப வருவீரோ வருவீரன்றி எப்ப வருவீரோ தம்பி, அண்ணா, எப்ப வருவீரோ வருவீரன்று எதிர்பார்த்து நிற்கின்றேன். அம்பாளங்க எதிர்பார்த்து நிற்கின்றேன். காவக்காரே ஐயா எப்ப கடற்கையல்கையான் இலக்கர இலக்கையல்கையான் இலக்கர நெருக்கையல்கையான் சூழக்கர. என்ன பண்ண காத்திருக்காங்களோ? வாங்க சாமி. அவங்க அடிச்சாங்க, நான் எமோஷன் ஆயிட்டேன். யார் வாசித்தது? ஐயா, யார் அடிச்சது? அவங்க அடிச்சுக்கிட்டாங்க. யார் அடிச்சுக்கிட்டாங்க? அவங்க கையால் அவங்க அடிச்சுக்கிட்டாங்க. எதை அடிச்சாங்க? தாங்கள் இசைக்கருவியை அடித்தார்கள். எந்த இசைக்கருவி? இது ரொம்ப எகத்தாளமாக தருது இதெல்லாம். அவர் அடிச்சா அவர் வாசிப்பார்கள் அப்படின்னு சொல்லணும். என்ன எவ்வளோ நேரம் நான் பேசி தக்க வச்சுக்கிட்டு இருக்கேன், கெடுத்து விட்றாதப்பா. ஓம் நம்ம நாராயண நமக. இருங்க, பொண்ணு மாப்பிள்ளை வந்ததுக்கப்புறம் ஓதுங்க. இருங்க. ஏய் ஏய், போயிட்டு வர முடியும். நீங்கள் வாட்டுக்கு அவசரப்பட்டு செக்கானில் வண்டி ஏறி வீட்டுக்கு போயிடக்கூடாது. ஏன்னா அங்கே ஆளை பார்த்துட்டேன், ஊருக்கு போயிடுவாங்க அவங்க. நீ பாட்டுக்கு இருமுடி கட்டி போயிடாதப்பா, சாமான் போயிடும். நீ வராத, நீ வேணாம். கிண்ணான்னு போட்டு ஒரே குத்தா குத்தி. நீ இது யாரு கோழித்தா கூவிக்கிட்டே இருக்கு சாவலை? அது என்னது? கழுத்தை திருங்க தவறா என்னைய நக்கல் பண்ற மாதிரி கூவிக்கிட்டே இருக்கு. என்னது? அதெல்லாம் மறந்துருச்சாமா நீ? நீ தானே இருந்த, நான் இருக்கத்தானே முடியும். நீங்க இருக்குங்க, நான் வேணா புடுங்குறேன். என்னத்த புடுங்குற? ஆணி இருக்குனாத்தான் புடுங்க நீ முடியும். புடுங்குனதெல்லாம் போதும். இந்த இடத்துல ஏதோ ஒரு காண குரல் ஓசை கேட்டது. நான் தாங்க. கேட்டுச்சா இல்லையா? நான் தான். குரல் ஓசை அப்படி இருந்துச்சு. உங்க சாரி தான், ஏன் சாரியுமா அடமாத்தானே இருக்கு.
கண்டிப்பா அது அடமானத்தை இருக்கு. ஏன்னா நேரம் அப்படி. இந்த மாசம் என்ன மாசம்? சென மாசம். யாரை சனையாக்கணும்? நாய்கள் சென மாசம், கார்த்திகை மாசம். நீ ஆக்கிருக்க வாய்ப்பு இல்லையே. அதிகாரி அது கோமாளி மாதிரி. ஏதாவது டைலாக் பேசுறான்னு பார்ப்போம். டேய் ஏய் மைக்கில் வாத்தியாரே ஒரு பெரியவர் அப்படி மண்டையில் அடிக்காதீங்க வாத்தியாரே. நம்ம மண்டையில் அடிக்காதீங்க. ஆருங்க வாத்தியார் ஆருங்க சார். அப்படி பேசாதீங்க. நான் தான்டா வாத்தியார். சாமி யாருங்க சாமி? ஆருங்க சாமி. இங்க மைக் எதுக்கு? நீங்கள் யாருங்க சாமி? நீங்க யாரு சாமினா எப்படி புரியல? இல்லை நீங்கள் யாரு? இங்கே வந்தது யாரு? இங்க வந்தது யாருன்னு கேக்குறீங்களா? எல்லா பேருமே வந்திருக்கோம். சாமி நீங்கள் மட்டும் தான் சாமி மாலை போட்டிருக்கீங்க. நான் மட்டும்தான் மாலை போட்டிருக்கேனா? ஆ இப்போ எல்லா இடத்துல எல்லா சாமியும் மாலை போட்டிருக்கு. அதனால இங்கனுக்குள்ளே நீங்கள் தானே சாமி போட்டிருக்கீங்க. யாருன்னு கேளு. ஆருக்கு சாமி நான் நீங்கள்? யார் என்று நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஆசைப்படுறீங்க. சாப்பிட்டீங்கன்னு கேட்கத்தான். நீங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாம். சோறு கொண்டு வரவா? சோறு பார்க்க அம்சமா இருக்கீங்க. பூரா காட்டுல நீங்க ரொம்ப அழகா. சோறு கொண்டு வரவா சாமி? இதா டேய் சோறு சாப்பிட மாட்டார். மண்ணாசை பொன்னாசை பொன்னாசை மூன்று ஆசை கிடையாது. ரக்ஷாலி பழம் இருக்கு, கொண்டு வரட்டா? ரக்ஷாலி பழம். நான் எதுவுமே சாப்பிட மாட்டேங்க. காற்று சுவாசித்து காற்றே ருசிக்கக்கூடியவன். எடுத்துட்டு வரேன் சாமி. என்னத்தை எடுத்துட்டு வர போற? இட்லி கொண்டு வரட்டா? ரெண்டு நான் இட்லி, பேசுறது உங்க ரெண்டு இட்லி இருக்கு, சுட்டு கொண்டு வரட்டா? இட்லி சாப்பிட்டிருக்கியா? அங்கே சுட்டிக்கிட்டு இருக்காங்க. நீங்க சாப்பிட்டிருக்கீங்களா? நான் சாப்பிட்டேன். என்ன இட்லி? பொத்த இட்லி. போய் ஆகட்டும். இட்லி சாப்பிடலாம் ஒரு தடவை தான் சொல்ல முடியும். இல்லை வசனம் வேற மாதிரிலாம் சொல்லி கொடுத்தே அவன் புதுசாக திருப்தி எழுதியிருக்கானே. நீ சொல்லி கொடுத்தியா? அப்பா அது அப்படித்தான் இருக்கும். அப்படித்தான் இருக்கு. நீங்க யா அதில் மட்டும் முள்ள வெட்டி அடங்கடா. எதுக்கு வந்தாங்கன்னே தெரியலடா. நான் என்ன வசனம் சொல்லி கொடுத்தேன்னா, சோறு சாப்பிடலான்னு கேள்றா. சரி. அவர் நான் சாப்பாடுலாம் சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவார். அப்போ இட்லி சுட்டு கொண்டு வரவான்னு கேளு. அதையும் சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாரு. சரி. அப்போ உடம்பு சரியில்லையான்னு கேட்டு போடான்னு சொன்னேன். அவன் சம்பந்தம் இல்லாமல் ரசம் ஊற்றி கொண்டு வரவா ஏதோ அவன் எழுதியிருக்காட்டா. சற்று இதை சொல்லி கொடுத்திய. இதை நீங்க சொல்லி கொடுத்தா நீங்க வந்து சொல்லாமா? வேற வழி இல்லைங்க. இப்போ தாங்க சிரிக்கிறாங்க. சற்று உட்கார்ந்து கூட பேசிட்டு இருக்கலாம். இது மேடை. ஆக மேடையில என்னை பற்றி இத்தனையோ நாதர்கள் சந்திச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. அது யாரு? நீங்க தானே? நான் தான். எந்த நாரதரை சந்திச்சு? நாரதன் ஒரு ஆள் தானே. வேஷம் போட்ட ஆளுங்க வேற, மனிதர்கள் வேற. நாரதர் மனிதர்கள் வேற, நாரதர் வேற. நீங்க எத்தனையோ நாரதர்களை சந்திச்சேன்னு சொன்னீங்க, எத்தனையோ மனிதர்களை சந்திச்சேன்னு சொல்லல. எத்தனையோ மனிதர் போட்ட வேஷத்தில் வந்த நாரதரை சந்திச்சு சொல்லாம விட்டேன் மொட்டனாக்கு. அதுக்கு ஏதாவது சம்பளத்தில் ஒரு 45 ரூபா போட்டு காலையில் எழுந்த உடனே பல்லு துளைக்கி நாக்க கொடுத்து வலிக்கணும் அப்படின்பா. சரி, இப்போ நீங்க சந்தித்த நாரதர்கள்லாம் இருக்காங்களா அப்படின்னா இல்லை. அதனால இப்போ என்ன சொல்ல வந்தீங்க? நீங்கள் 100 வருஷத்துக்கு நல்லா இருக்கணும். வயது மூர்ப்பு காரணமாக அவர்கள் இறைவனடி சேர்ந்து விட்டார். பயம் இருக்கட்டும். என்னுடைய பேரை பற்றி ஏதோ தவறாக பேசுனது போல தெரிஞ்சு. அப்படி ஒன்றும் தவறாக பேசலை. அருள் வந்தாத்தான் மணி அடிப்பாங்களா? இல்லை, அருள் பிடிச்சி மணி அடிச்சதுனால பூஜாரிட்ட உங்கள் அப்பா வர வாங்கி அதுக்கப்புறம் பிறந்தனால தான் உங்கள் பேர் அருள்மணின்னு சொன்னேன். அருள் வந்து அடிச்சதுனால அருள்மணி. அப்பா ஒன்று சொல்லலைங்க. உங்களுக்கு மணி அடிக்காது. நீங்க மணி அடிச்சிருக்கீங்களா? மணி அடிச்சு இப்போ நாக்கு போனதுனால லேசா வெல்டிங் வைக்க சொல்லி. வெல்டிங்க்கு இது போல அதற்கு தேவையில்லாதது. அருள்மணி என்று சொல்லக்கூடிய வார்த்தையில எத்தனை எழுத்து இருக்கு? ஆ ஏய் ஆ இல்லையா? ஆறு. ஆறு மணி. ஆறுன்னு கேக்குறீங்க. ரூண்டியே. அதுக்கப்புறம் அருள் மணி அஞ்செழுத்து. 5 5 அஞ்செழுத்து. அஞ்செழுத்து கொண்ட மந்திரத்தை கொண்டவர் யாரு? முருகப்பெருமான். சரவண பவ. அது 6 மந்திரம். அஞ்செழுத்து மந்திரம் அப்படின்னா ஈசனுடைய மந்திரம். ஓம் நம சிவாய. இருங்க சொல்லுங்களே முந்திரிய. சரி சொல்லுங்க பாப்போம். சரவண பவன் இல்ல. ஆமா, அது 6 எழுத்து மந்திரம். நீ பேசிய. சரிங்க வாயா, நீ என்ன தயா சொல்ல வர? அது என்ன 6 எழுத்து மந்திரம் யாரு சொன்னீங்க? முருகனுக்கு. ஆமா, முருகனோட அப்பா தான் சிவபெருமான். அவருக்கு தான் 5 எழுத்துன்னு சொல்ல வந்து நீ எதுக்கு முந்திர? இந்த பேச்சு நல்ல பேசி சமாளிக்கிற திறமை உங்கள்ட்ட நிறைய இருக்கு. ஆ என்றால் எதை குறிக்கும்? ஆ என்றால் எதை குறிக்கும்? ஆ என்றால் அப்பம். ஏய் அப்பமா? அன்னம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. உலகு. அகரம் அப்படின்னா என்ன? அப்படின்னா அகரம் என்றால் தகரம் கருப்பையா. சொல்லி நீ கேள்விப்பட்டிருப்பீங்க. அகரம் கருப்பையா. எந்த ஒரு மொழியாகப்பட்டது இருந்தாலும், இந்தியாவது வட மொழியாவது மலையாளம் சீனா எந்த மொழியாக இருந்தாலும் எழுதினாலும் கூட
அகரம் என்று சொல்லக்கூடியது இருந்தால் தான் ஒரு எழுத்து எழுத முடியும். அப்போ முக்கியம் என்ன? ஆ. உருவியம் என்னையா மண்டை ஆட்டுற? தமிழ் எழுத்துக்களே வராத ஒரு மொழி இருக்கு. தமிழ் எழுத்துக்கள் அந்த மொழியை நம்ம திங்கத்தான் முடியும். அதுதான் கரும்பு மொழி. கரும்பு மொழியா? மத்தி சிரிக்கலையா? ஏயா நீ இதெல்லாம் சொன்ன யாரும் சிரிப்பாகலையா? வேற வழி. ரூ என்றால் என்ன? ரூ என்றால் என்ன? லூப்பு. ரூபா. ரூப்பு அப்படின்னா ஒரு சென்ட்ரிங் போட வேண்டாம், முதல் ரூப்பு அடைக்க வேண்டும். ஏ ருத்ரன்யா. ருத்ரன். ருத்ர தாண்டவம் ஆடியது யார் அப்படின்னா யாரை சொல்லுவோம்? ஈசனத்தை சொல்லுவோம். ஆக எழு என்றால் என்ன குறிக்க? இசை. இசை. யாழ். யாழ். யான்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஆக அங்கே பக்கத்தில் இல்ல சேர்த்தாத்தான் யாழ். யாழ் இசைக்கு இசையை வந்தாத்தான் ஒரு உலகமே இசையிலே. யாழ் இசைக்கூடியது யார்? யார்? கலைவாணி. நீங்க கதை நடிக்கிறியா? எது கட்டாலும் போய் சேர்த்துக்கிட்டு என்னமோ. அங்க இருந்து எதுல வந்தீங்க? காற்றோட காற்றாக பறந்து வரக்கூடிய தன்மை கொண்டவன் நாரதன். காத்துல. காத்தோட வந்திருக்கீங்க. ஆமாங்க. யார் யார் வந்தீங்க? நான் மட்டும்தான். நீங்க மட்டும். இங்க வந்து என்ன வேலையா வந்தீங்க? கழகம். இது என்னையா நடக்குதுங்க? சாமி இவர்கிட்ட கேட்டு பாருங்க. ஆனைக்கு எத்தனை கால்? ஆனைக்கு ஆனைக்கு எத்தனை கால்? எத்தனை காலு? ஆனைக்கு எத்தனை கால்னா எத்தனை காலா? ஆனைக்கா? ஆனைக்கு நீங்க உயிரினத்தை கேட்கறீங்களா வார்த்தையில கேட்கறீங்களா? உயிரெழுத்துல கேட்குறோம். உயிரினத்துல ஆ நை என் துணக்கால் சேருதா? ஆமா. கிடையாதுல்ல. அப்ப கால் இருக்கா? இருக்கு இருக்கு. யானைக்கு கால் இருக்கு, ஆனைக்கு கால் இருக்கா? ஆனைக்கு கால் எத்தனை கால் நீ சொல்லு, நான் விளக்கம் சொல்றேன். நான் தான் நல்லா கேட்டேன். எழுத்தால கேட்கறீங்களா உருவத்தால கேட்கறீங்களான்னு கேட்கிறேன். உருவத்தால கேட்குறேன். ஆனைக்கு கால். ஆனை என்றால் உருவத்தால கேட்கறியா? ஆனை என்றால் எந்த உயிரினத்தை சேரும்? எப்படி? ஆனை என்றால் எந்த உயிரினத்தை சேரும்? உன்னையத்தாயா கேட்கிறேன். ஒண்ணு பேச தெரிஞ்சா பேசணும். யானைன்னு சொல்லணும், இல்லைன்னா அது என்ன ஆனை? கேள்வி கேட்கறது பெருசு இல்ல, அது கேட்கிற முறை இருக்கு. ஒரு நிமிஷம் எனக்கு ஓய்வு கொடுக்குறீங்களா? என்னங்க? இங்கே வாங்க. அந்த ஆணைக்குன்னு சொல்லி கொடுத்தது நீங்கள் தானே அவன்கிட்ட? கொஞ்சம் உள்ளே வாங்க. இந்த வரேங்க வாங்க. இவரே சொல்ல தெரியாமல் சொல்லியிருக்காரு. அவன் சொல்லுன்னு அசாம்பாரு. ஆனால் தோடு போய் குத்திருச்சுடா பாவம். அவன் நினைப்பேன் நான் வாங்கின 370 ரூபா சம்பளத்துக்கு விறகு வெட்டினால 450 ரூபா கிடைக்கும். பரவாயில்ல. ஆனால் வருடத்திற்கு ஏதோ ஒரு ஏழைகளை கூட்டிட்டு வந்து பெரிய ஆள் ஆக்கிடுவீங்க. அது உங்களுடைய மிகப்பெரிய ஒரு நல்லது. இந்த கலை அனைவருக்கும் பொது. கண்டிப்பான. ஆனா கலையில யாராரு வர வேண்டும் என்றால் அது யாரு நினைத்தாலும் தடுக்க முடியாது. கண்டிப்பா. யாரு வேணா வரட்டும், இது நிரந்தரம் கிடையாது. அவ்வளவுதான். எதுவுமே இந்த உலகத்தில் நிரந்தரம் எதுவுமே கிடையாது. என்னால முடிஞ்சது யாரையாவது மேடை ஏற்றி விடுவேன். மேடை ஏற்றி விடுவேன். நான் கீழே இறங்கிடுவேன். ஏன் அப்படி சொல்ற? ஏற்றி விட்டு இறங்கினா தாங்க அவனை தூக்கி பிடிக்க முடியும். ஒருவரை பெருமைப்படுத்தினா நாம அதை காட்டிலும் பெருமையாக இருப்போம். அதே உண்மை. அதானே உண்மை. உண்மையா? உங்க பேரு நாரத மகரிஷிங்க. அரிசினா? நாரத மகரிஷி. ரிஷி. ரிஷி என்றால் முனிவர்கள். முனிவர்னா அடிவேர் யாரு? என்ன? ஏய் முனிவர்னு கேட்டேன். முனிவர் தெரியல சொல்லல. முனி என்றால் வேற. ஒரு செவில அரைஞ்சூரியம் ஒரு அளவுதான். அங்கே வந்துட்டு இங்கே வந்து கூறியோ அதெல்லாம் வந்து இவன்ட்ட வச்சுக்க. சனி முனிக்கிட்ட. இப்போ பாரியா சேவலுக்கு நல்லா ஒத்து பாரியா. இப்போ கால் இருக்கானு? இருக்குங்க. எங்க இருக்கு? 2 கால் இருக்கு. கீழே இருக்கா மேலே இருக்கா? நான் லூசா நீ லூசானே இல்லையே. இரியா இன்னையே குழப்பமாயிரு தம்பி. சேவலுக்கு எத்தனை கால்ரா? அப்படியே உட்காருவா. பின்னிட்டாங்கடா. நான் அதைத்தாடா சொன்னேன். சரி, சேவல் கால் கீழே இருக்கா மேலே இருக்கா? கீழே இருக்குங்க. அப்ப மேலே இல்லை. யாருங்க? சேவலுக்கு மேலே கால் இல்லை. கீழே தாங்க இருக்கு. நான் சாதாரண அப்படி ஏய் கண்ணு முன்னாடி வந்து நின்றுக்கிட்டு இருக்கு. பார்க்காம அதுதாங்க. சேவல் கால் மண்ணுல இருக்கா முழுமையா மண்ணுல இருக்கா இல்ல மேல இருக்கான்னு கேக்குது. மண்ணுல இருக்கும், கல்லுல இருக்கும், செங்கப்பொடியில கூட இருக்குமியா. யாரு அது? செங்கப்பொடி இருக்கு. உங்க கால் தரையில இருக்கா இல்லையா? தரையில தான். மனித உறுப்புல எப்பொழுதுமே அதாவது அதிகமா படுத்து இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு அப்படின்னு எதை சொல்லுவோம்? மனித உறுப்புல அதிகமா படுத்திருக்க உறுப்பு. படுத்தாத்தான் அந்த மனித. ஏன்னா இவங்க ஏதாவது சொல்லி விட்டு போறாங்க. கடைசியில் இவன் தான் சொல்லி கொடுத்தனு ஊர்ல சொல்லவா. இந்த இடியாப்பம் அவன் இன்னும் போலையே, இன்னும் கடையை ஆஃப் பண்ணலையாப்பா. சரியா?
நீ தானே அவங்களுக்குலாம் வாத்தியார், ஒரு ஆசிரியர். நான் ஒன்றே கேட்கிறேன், ஆ. மனித உறுப்புல எந்த உறுப்பு படுத்தா எந்திரிக்கும்? கண் இமை. படுத்தா எங்க இது எந்திரிக்கும்? இந்தா எங்க எந்திரிக்க காணோம்? ஏய் மைக்கில் சொல்லுங்க அந்த டைலாக். மணி நாளாச்சு, பேண்டை கழட்டுங்க, பால் கறக்கணும், நாங்கள் டீ கடைக்கு கொடுக்கணும், சத்தம் கொடுக்குறதுக்காக. யார் சொல்லி கொடுத்ததுப்பா? நான் தான் அம்மாவா சொன்னதேன். நான் ஏன் டெய்லர் தான், இதுதான் டைலாக்கு. என்னோட டைலாக் தான் இது. பரவாயில்ல, பெரிய டைலாக் டைரக்டர். என்னையா அவங்க எரிக்கிறதுக்கு வழி பண்ணுறாங்க. இன்னொரு டைலாக் இதெல்லாம் எப்படி சொல்லி கொடுத்திய? ஏய் இது இது இந்த டைலாக் எப்படி என்ன பால் பீச்சு நம்ம? ஏய் என்ன பாருங்களேன், மனித உறுப்புல பாதம் என்று சொல்லக்கூடியது படுத்தாத்தே சிரசாகப்படுத்து நிற்கும். பாதம் நின்னுச்சுன்னா உறுப்புகள் அனைத்தும் கண்ணமை மூடி திருப்பி எதுங்க அதை நினைச்சேன். நீங்க அறிவு சார்ந்த சொன்னீங்க. நிக்கணும் ஒரே சமயத்துல. நானும் பொருந்துறதாயா சொன்னேன். அதாவது ஒரே நேரத்துல படுத்திருக்கணும், ஒரே நேரத்துல நிக்கணும். அதான் நான் கேட்டேன். படுத்து எந்திரிக்கிறதெல்லாம் விதி. தென்னை மரத்தை பாத்திருக்கீங்களா? தென்னை மரத்தை? ஆமா. இல்ல பனை மரத்தை பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கேன். புதுசா ஒரு மொட்டாகப்படுறது வந்துருச்சுன்னா பழைய மட்டையில என்ன ஆயிரும்? கீழே விழுந்து. கீழே விழுந்துடும். தொங்குமா விழுகுமா? தொங்கிக்கிட்டா அப்புறம் விழுந்துடும். தொங்குனா தானே விழுகும், தொங்காம விழுகாதுல்ல. அல்ல விழுந்துட்டு தொங்குமா? வா போய் பனை மரத்துக்கு போயிட்டு வருவோம். வாவேன் இது எதுக்கு என்னைய போட்டுக்கிட்டு சித்திரை வருதா? தொங்குமா? ஏய் இவர் வேற யார்? நீ யார்? ஐயா ஒன்னே ஒன்று உதவி செய்யலா? இவங்க உங்களை லேசாக நினச்சிட்டாங்க. நான் இருக்கிற தைரியத்தில் ஏதாவது ஒன்று பேசிடுவேன். சரி, ஏதாவது ஒரு கேள்வியை கேட்டு மேடையில் நிப்பாட். நான் போயிட்டு மார்கழி 7ஆம் தேதி வரேன். ஒரு சரிங்க வாயா. நான் கேட்குறேன், பிரச்சனை உயிரினத்தை பற்றி பேசணும்ல? ஆமாங்க, பேசணுமா இல்லையா? பேசணும். அதில் வராக அவதாரமாகப்படுது எடுத்தது யார் அப்படின்னா மகாவிஷ்ணு. அவருடைய வாகனம் என்ன அப்படின்னா என்னது? பன்றி. ஆமாங்க, அதானே உண்மை? ஆமா ஆமா, பன்றி வாகனம் தானே. பன்றி. பன்றிக்கு ஏன் வாழு வந்துச்சு? இந்தா பன்றிக்கு ஏன் வால் வந்து? வாழு வந்தது எதுக்காக? ஆண்டவன் அந்த வாழை படைச்சேன். ஆட்டுக்குட்டிக்கு பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். வால் இருக்கு. சரி. நாய் பார்த்துருப்பீங்க, பார்த்துருக்கேன். அதுக்கு வால் இருக்கு. சரி. மாடு கோமாதா என்று சொல்லக்கூடிய குலமாதா. ஆமா. அந்த மாட்டுக்கு கூட வால் இருக்கு. நீ பேசின பேச்சை கேட்டு அவரே உட்கார்ந்துட்டாரியா? ஆனால் பன்றிக்கு ஏன் வால் இருக்கு? ஏன் வால் வந்துச்சு? பன்றிக்கு எதற்காக வால் வந்ததுன்னா, எதற்காக வந்தது? பன்னி ஓடும்போது பின்னாடி ஆடிக்கிட்டே வர்றதுக்காக வால் வந்தது. அருமை அருமை, அருமையான ஒரு இலக்கம். என்ன? சரி, உன் விளக்கத்தை ஏத்துக்கிறேன். சரிங்க. அந்த வால் நீ சொன்னபடியே இருக்கட்டும். ஆமா. எலிக்கு ஏன் வால் வந்துச்சு? எலிக்கு எதற்காக வால் அப்படின்றா, எலி என்றால் மூஞ்சூர். மூஞ்சூர்னாலும் எலினாலும் ஒண்ணுதான், ஏதோ இனம் வேறுபாடு. விநாயகருடைய வாகனம். வாகனம். அப்படிப்பட்ட மூஞ்சூருக்கு ஏன் வால் வந்து? எதற்காக வால் வந்துச்சு? வால் வந்துச்சு 1987ல பாத்தீங்கன்னா. கேட்டது கேள்வியா சொல்லியானா? 1987ல பாத்தியா? கேட்டதுக்கு தாங்க சொல்ல வரேன். அப்புறம் பதில் சொல்ல வரையா? ஒருவேளை போல ஒருவேளை இருக்க மாட்டேன். அப்புறம் பாத்துங்க. ஓ தெரியாது, இவ்வளவு கோவப்படாதீங்க. ஏன் கோவப்படுறீங்க? 1987ல ராமசாமின்னு ஒருத்தர் இருந்தாப்புல. ராமசாமி? ஏன் குப்புசாமி இல்லையோ? குப்புசாமி சண்டை போட்டு அண்ணன் பேசாம அவன் கேரளா போயிட்டான். ராமசாமி தான் இருந்திருக்கான். சரி. ராமசாமின்னு ஒரு ஆள் இருந்தாப்புல. இருந்தாப்புல இல்ல என்னையா நடக்குதுங்க? சரி நீ வா, நீங்க வாங்க. அந்த ராமசாமிக்கு இளைய வடியா ஒரு பொம்பளை. இளைய வடியா? இளைய வடியா என்னையா பாச இதெல்லாம்? சரி. இளைய வடியானா விளக்கம் இருக்குங்க. என்ன? சும்மா எதையும் சொல்ல மாட்டில்ல. இப்படித்தான் அன்னதானம் நடந்துகிட்டு இருக்கு. சரி. அன்னதானம் நடந்துகிட்டு இருக்கல, பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு 850 பேர் பின்னாடி சாப்பிடுறதுக்கு வரிசையில் நின்றுருக்கான். சரி. நின்றுகிட்டே இருக்கல, அண்ணே வேமா எந்திரிங்கன்னு எனக்கு வவுறு வசிக்குதுன்னு பின்னாடி இருந்து ஒருத்தன் சொல்லியிருக்கான். சரி. சொல்லும் போது அப்பத்தே ஒருத்தன் உட்காந்து இரியா, இன்னும் எனக்கே வெஞ்சனை வரல அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்திருக்கேன். இல்லனே நீங்க எந்திரிச்சே ஆகணும், எனக்கு வவுறு அல்லையே பிடிக்குது, அத்தியில பிடிக்குதுன்னு அலறி இருக்கான். சரி. படக்குன்னு அவன் எந்திரிக்க மாதிரி தெரியல, அவன் இலையை எடுத்துட்டான். இலையை எடுக்கவும் இந்த சேர்ல உட்காந்துருந்தவன் இலைய விடியா, அதே அந்த இலைய வடியா.
நல்லது. நான் அடிக்க நினைச்சேன் நீ நீங்களே. வீட்டுக்கு போயிரியா? நான் ஒரு குடும்பம் சார். இரு ஒரு நிமிஷம் ஓய்வு வேணும், எனக்கு படம் உடனே வருது. இலைய இழுத்தானா இவன் விடியா விடியான்ட்டானா, இலைய விட்டேன். இலைய விட்டதுனால இலைய விடியா மூத்த வடியா இருங்க. இதோட இந்த ஊர்ல நான் எனக்கு ஏதாவது மூத்த விடியானா என்ன அர்த்தம்? ஏய் உன்னைத்தான் கேட்குறேன். பூத்தவனே பெண்கள் பூத்தவனே குச்சலுக்குள்ளே விடியா. அதனால அப்படி ஒரு பிள்ளைய குச்சலுக்குள்ள விட்டுருக்காங்க. அந்த பிள்ளைக்கு தலைவலி இருந்திருக்கு. சரி. மூவை தடவி இருக்காங்க. மூ தடவி உள்ள பெண் விடியா, மூத்த விடியா. சரியான. இப்ப ஒத்துக்கிறேன், நீனே பைத்தியம் ஒத்துக்கிறேன். ஆக இருக்கட்டும், இங்க வாயா. அவர் இளைய விடுவாவா, அவர் மூத்த விடுவா, அப்ப நடுவுல யாரு விடுவா? வேணாங்க, இதுக்கு மேல எனக்கு கிறுக்கு பிடிச்சிடும். சரி இருக்கட்டும். மிருதா, யார் யார் இங்க இருக்கீங்க? என் தங்கச்சி வள்ளி. உன் தங்கச்சி வள்ளி. உன் பேர் என்ன? என் பேரு வீரத்தேவன், கிள்ளி விளவன், குருதி கண்ணே. அது என்ன குருதி கண்ணு? எங்க அப்பா வச்சிருக்காருங்க, வேணும்னா ஜாதகத்தை கூட கிழிச்சு விட்டு எழுதுவோமா? சரி இருக்கட்டும். மிருதா, முதல்ல யார் அழைச்சிட்டு வாரியா? எங்க ஆள் ஒண்ணு இருக்கு. உனக்கு ஆள் இருக்காயா? அப்ப உப்புகளுக்கெல்லாம் அவங்க அப்பப்ப வாரச்சீட்டு மாதிரி குளிக்க எடுத்துட்டு போயிடுவாங்க. நான் சும்மா தாங்க. அதாவது பேர் உன்னுடைய இதில் இருக்கு. ஆமா. ஆனா பயன்படுத்துறது அவங்க இல்ல. இடம் ஏனந்தேன் பத்திரம் பூரா அவங்ககிட்ட இருக்கு. ஓ சரிங்க இருக்கட்டும். அப்ப யாரு முதல்ல கூட்டிட்டு வாரியா? முதல்ல கூட்டு வரல, கரடியை கூட்டு வரேன். முதல்ல அந்த பிள்ளை கூட்டிட்டு வாங்க பார்க்கலாம். நாராயணா, கண்ணே கப்பலி, கண்ணே என் தங்கமே சிலம்பா. உன்னே சமந்தே நடக்க முடியாது, எதுக்கு இப்படி நகையை போட்டு வர்ற? இப்ப கேட்டாங்களா? கேட்டாங்களா? சாமியார் வந்திருக்கிறான். எல்லாம் இவனா போடாம உள்ள கரெக்ட் பண்ணிட்டவளே. மாமான்னு கூப்பிடத்தான் மனசு சொல்லுது, மனசெல்லாம் உன்னை பத்தி நினைப்பே கொள்ளுது. நீ எந்த ஊரு என்ன பேரு எனக்கு தெரியல, உன்னை கண்டு நானு இப்ப பேசிட தவழியில. எங்க ஒரு திருவிழாவுக்கு எதுக்கு வந்தீரோ, என்னத்தான் கைப்பிடிக்க கனவு கண்டீரோ. மாமான்னு கூப்பிடத்தான் மனசு சொல்லுது, மனசெல்லாம் ஒன்ன பத்தி நினைப்பு கொள்ளுது. மாமான்னு கூப்பிடத்தான் மனசு சொல்லுது, மனசெல்லாம் ஒன்ன பத்தி நினைப்பு கொள்ளுது. நீ எந்த ஊரு எங்க பேரு எனக்கு தெரியல, உன்னை கண்டு நானு இப்ப பேசிட தாவலியில. எங்க ஊரு திருவிழாவுக்கு எதுக்கு வந்தியோ, என்னத்தான் கைப்பிடிக்க கனவு கண்டீரோ. எங்க ஊரு திருவிழாவுக்கு எதுக்கு வந்தீரோ, என்னத்தான் கைப்பிடிக்க கனவு கண்டீரோ. மாமான்னு கூப்பிடத்தான் மனசு சொல்லுது, மனசெல்லாம் ஒன்ன பத்தி நினைப்பே கொள்ளுது. ஆஹா. உன்னை பார்த்த நாளிலிருந்து எனக்கு உறக்கம் வரல, கண்ணால் பார்த்து காத்து கிடைக்க கொஞ்சம் இறக்கம் காட்டுங்க. சீமைக்காய போல நீயும் இப்ப திமிருக்க, உன்னை சீண்டி பார்க்கறானே என் மனசு சொல்லுது. மல்லிகைக்கு கட்டினியே எதிரே வந்து நான் எழுகதை போல நான் தலை குனிவேனே. மல்லிகைக்கு கட்டிக்கலாம் பிள்ளை குட்டி பெத்து தர, என்ன நம்ம மனசுக்குள்ள கனவு கண்டேனே. மாமான்னு கூப்பிடத்தான் மனசு சொல்லுது, மனசெல்லாம் ஒன்ன பத்தி நினைப்பே கொள்ளுது. ஏன் கடைசி வர